மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். ஈஸ்வரி, என்னம்மா, என்னாச்சு? ஈசு, அங்க என்ன நடந்துச்சு? கிரிஜாத்தி, நீ என்ன பண்ண? கிரிஜாவை சாட்டையால அடி வெளுத்துட்டேன். அப்புறம் அந்த சம்பத்தியும் நான் விடல, செம்மையா அடிச்சேன். மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அக்கா, கைய கொடுக்கா. சூப்பர் கனி. அனி, சூப்பர் அனி. அந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு எங்களுக்கு கொடுத்து வைக்காம போச்சு பாருங்க. டேய், கரெக்டா சொன்னடா. ஆனா ஈசு, நீ எங்களையும் கூட்டு போயிருந்திருக்கணும். நீ மட்டும் எதுக்கு தனியா போன? சாட்டையால அடிச்சாலும் அவனுங்களாம் திருந்த மாட்டானுங்க. அவங்கள அப்படியே குறவழியை நெரிச்சு போட்டுருணும். அப்பதான் இதுக்கு ஒரு நிரந்தர முடிவு கிடைச்சிருக்கோம். அம்மாவையும் காப்பாற்ற முடியும். ஆமாக்கா, ஐயா சொல்றதுதான் சரி. அந்த கிரிஜாவை சும்மா விடக்கூடாதுக்கா. எங்க கிராம பக்கம்லாம் குத்தி கூர் போட்டுருவாங்க. அதே மாதிரி அந்த கிரிஜாவையும் பண்ணணும். அக்கா, உங்களுக்காகவும் ஐயாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் தான் நான் அவளை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிடுறேங்க. என்ன பூமயில், நீ வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ வாழ வேண்டிய பொண்ணு, அப்படி எல்லாம் பேசாத. அட போங்கம்மா, நான் எங்கிட்ட வாழ்ந்தேன்? எனக்காக யாரு இருக்கா? மக்கா மனுஷன் ஒருத்தவனு கிடையாது. தனியாதான் பிறந்தேன், தனியாதான் வாழ்ந்தேன். இதோ ஒன்று கட்டியா தனியா தெரிஞ்சுட்டு கிடக்க. அக்கா பார்த்து என்ன வீட்டுக்கு கூட்டியாந்து சோத்த போட்டு அடைக்கலம் கொடுத்து உயிர் பிச்சை கொடுத்துருக்கு. அதுக்கு நன்றி கடனா நான் எதுவும் பண்ண வேண்டாமா? அக்கா, உங்களுக்காக நான் ஒரு கொலை குத்தத்தை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன்க்கா. இங்க பாரு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என் பேச்சுக்கு கூட மரியாதை இல்லையா? நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. முதல்ல சொல்றத கேளு. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாது. அதே மாதிரி விளையாட்டு கூட இப்படி பேசாத, புரிஞ்சுதா? ஆமா பூமயில, நீ சந்தோஷமா நிம்மதியா நல்லபடியா இருக்கணும். அதுக்காக தான் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்களுக்காக நீ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கெல்லாம் போக கூடாது. அந்த கிரிஜாவை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீ பேசாம இரு. அனி, பூமையில ஒண்ணும் பண்ண வேணாம். நான் எதுக்கு இருக்கேன்? நான் கிரிஜா போட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன். அப்புறம் நீங்க எந்த ஆபத்திலும் சந்தோஷமா இருங்க. ஐயோ, நீயும் ஆரம்பிக்காத. கிரிஜாவை கொலை எல்லாம் பண்ணக்கூடாது. அவளை உயிரோட இருக்க வச்சு ஒவ்வொரு நிமிஷத்தையும் நரகமா அனுபவிக்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சரி, வாங்க உள்ள போலாம். நர்மதா, நீங்க போந்தீங்க? நல்ல வேலை, நான் வந்தேன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. இல்லனா இந்நேரம் வர்ஷாவை உயிரோடையே பாத்திருக்க முடியாது. என்னாச்சு பேசுறீங்க? என்னாச்சு வர்ஷாக்கு? நர்மதா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? வீட்டுக்குள்ள வந்து யாராவது தகராறு பண்ணாங்களா? இல்ல கதிர், வர்ஷாவா அந்த அபி பார்க்ல எல்லாரும் முன்னாடியும் வச்சு அடிச்சிருக்கா. அத நினைச்சு வர்ஷா ரொம்ப டென்ஷன்ல இருக்கா. கோவத்துல எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைச்சிருக்கா. அது மட்டும் இல்ல, ஆத்திரத்திலயும் அவமானத்திலயும் அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஏகப்பட்ட தூக்கு மாத்திரையை போட்டுக்கிறதுக்கு போயிட்டா. நல்ல வேலை, நான் வந்து தடுத்துட்டேன். நான் மட்டும் கரெக்டான டைம்க்கு வரல, வர்ஷா இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டா. வர்ஷா இப்படியே இருந்தாலும் அவளுக்கு ஏதாவது ஆயிடும். சீக்கிரமா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டு. இப்போ வர்ஷா எங்க? ரூம்ல தான் இருக்கா. இன்னும் அவளுக்கு கோவமோ டென்ஷனோ குறையவே இல்லை. நீங்க போய் பாருங்க. வர்ஷா, வர்ஷா,
என்னாச்சு? ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? ஏன் ஒரு டென்ஷனா இருக்க? வர்ஷா உன்னதான் கேக்குறேன். ஏன்னு தெரியாம தான் கேக்குறியா? அந்த அபி என்ன அடிச்சால, நீ பாத்துட்டு தானே இருந்த. அந்த அடி திரும்ப திரும்ப என் கண்ணத்துல விழுந்துட்டே இருக்கு. என்னால மறக்க முடியல. அவ்வளவு வலிக்குது எனக்கு. அவ அடிச்சதையும் மத்த பொம்பளைங்க என்ன அவமானப்படுத்தி அசிங்கமா பேசினதையும் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுதான் திரும்ப திரும்ப ஞாபகத்துல வந்துட்டே இருக்கு. அந்த ஞாபகத்தை என்னால விரட்ட முடியல. விரட்டுறதுக்கு நானும் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன். வீட்ல இருந்த திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டேன். சாகலான்னு முடிவெடுத்தேன். என் அக்கா வந்து தடுத்துட்டா. எனக்கு புரியுது. ஆனா நீ எதுக்கு சாவணும்? உன்னை அடிச்ச அந்த அபிதான் சாவணும். இனிமே அவ உயிரோடயே இருக்க கூடாது. இல்லையே, அவ நல்லா தானே இருக்கா. உயிரோட முழுசா இருக்கா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவளை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலையே. பண்ணலாம் வர்ஷா, நீ டென்ஷன் ஆகாத. புரிஞ்சுக்கோ. ஏய், தொடாத என்ன. என்கிட்ட இது கோவப்படுற? நான் தான் சொல்றேன்ல பண்ணலான்னு. அபி உயிரோட இருக்க கூடாதுன்னு சும்மா என்கிட்ட டயலாக் விட்டுட்டு இருக்க. அவளை கொன்னுட்டு வா, அதுக்கப்புறம் வந்து என்ன தொடு. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு திரும்பி வா. வெளியில போ. ஏய் வர்ஷா. ஏய் வர்ஷா, ஏன் இப்படி நடந்துக்கிற? விடு. அபி உன்னை அடிச்சதுக்கு கதிர் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரா? அவன் தான் ஒண்ணுமே பண்ணாம சும்மா அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் வேணும்னா அந்த அபிக்கு ஏதாவது முடிவு பண்ண சொல்லு. முதல்ல இங்க இருந்து போக சொல்லு. இங்க பாரு, கதிரை புரிஞ்சுக்காம முட்டாள் மாதிரி பேசாத. நீ கதிர் கிட்ட கோவப்படுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. கதிர் இப்பவும் உன் கூட உனக்கு சப்போர்ட்டா தான் இருக்காரு. அவர்கிட்ட எதுக்கு கோவப்படுற? நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்பட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு அந்த அபியை என்ன பண்ணலாம்னு யோசிங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வர்ஷா, நீ கோவமா இருக்குன்னு எனக்கு புரியுது. அபியை கொல்றது ஒரு விஷயமே இல்ல. ஆனா அவ வாழ்க்கையோட சேர்ந்து நம்ம வாழ்க்கை முடிஞ்சிரும். இங்க பாரு, உனக்கு என்ன அபி சாகணும்ல? ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. அபி செத்தாலும் நம்ம சந்தோஷமா வாழணும். அதனால்தான் நான் பொறுமையா இருக்கேன்.